மகிமை உண்டாவதாக. தியானத்திற்காக லூக்கா 8:13 பிற்பாகம். சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். அதாவது அநேக தேவ பிள்ளைகள் தங்களுக்குன்னு ஒரு சோதனை, ஒரு இக்கட்டு, பிரச்சனை, ஏதோ ஒரு தோல்வி வரும் பொழுது தேவனை விட்டு பின் வாங்குகிறார்கள் அல்லது மறுதளிக்கிறார்கள். ஆனா வேதாகமத்துல யோபு, எஸ்தர், யோசேப்பு இவங்களை குறித்து தியானிக்கும் பொழுது இவங்களுடைய சோதனை காலத்துல தங்களுடைய விசுவாசத்தை செயல்படுத்துறாங்க. யோபு சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அதாவது யோபு எல்லாவற்றையும், தன்னுடைய பிள்ளைகள், ஆஸ்தி, ஆடு மாடு எல்லாவற்றையும் இழக்கிறாரு. அந்த சூழ்நிலையிலும் அந்த சோதனை காலத்திலும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று சொல்றாரு. அடுத்து யோசேப்பை பார்த்தா அவர் சிறைச்சாலையில் வைக்கப்படுறாரு செய்யாத குற்றத்திற்காக. அப்பொழுதும் அவர் கர்த்தர் மேல் விசுவாசமா இருக்காரு. வெளியே ஒரு அதிகாரியா மாறுறாரு. மூணாவது எஸ்தர், அவங்க எஸ்தர் ராஜாதி, அவங்க தன்னுடைய ஜனங்களுக்காக சோதனை காலத்துல துணிந்து செயல்படுறாங்க, தன்னுடைய மக்களையே காப்பாற்றுறாங்க. எனவே சோதனை காலம் வரும் பொழுது நம்ம பின்வாங்காம தைரியமா விசுவாசமா முன்னோக்கி நம்ம செல்ல முயற்சிக்கணும். ஏன்னா இந்த சோதனை தற்காலிகமானதுதான். ஆனா இந்த சோதனை முடிவுல ஆண்டவர் நமக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம், மகிமை, மேன்மையை வைத்திருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.